கடலூர் மாநகராட்சியில் 24வது வார்டில் உள்ள அர்த்தநாரீஸ்வரர் தெருவில் பாதாள சாக்கடை அமைக்கும் பணியை பார்வையிட்ட மேயர் சுந்தரி ராஜா தரமற்ற முறையில் பணிகள் நடைபெறுவதாக கூறி உடனடியாக நிறுத்த வேண்டும் என உத்தரவிட்டார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் லெஸ்ஸி ராஜா. வணக்கம். இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? கடலூர் மாநகராட்சி பகுதியில் 134 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாதாள சாக்கடை விரிவாக்க பணிகள் நடைபெற்று வருகின்றது. இந்த நிலையில் கடலூர் 24வது வார்டு அர்த்தநாரீஸ்வரர் தெருவில் பாதாள சாக்கடை கட்டும் பணி தரமற்ற முறையில் அமைப்பதாக மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜாவிடம் பொதுமக்கள் புகார் அளித்து வந்தனர். இன்று மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா, துணை மேயர் தாமரச்செல்வன், 24வது வார்டு கவுன்சிலர் சரவணன் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் இப்பணியை நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். அப்போது பாதாள சாக்கடை கட்டும் பணி தரமற்ற முறையில் இருப்பதாகவும், சிமெண்ட் சரியான முறையில் பூசவில்லை எனவும் கேள்வி எழுப்பினர். அப்போது சரியான முறையில் பதில் அளிக்காததால் பணியை உடனடியாக நிறுத்த வேண்டும் என மேயர் சுந்தரி ராஜா அதிரடியாக உத்தரவு பிறப்பித்தார். மேலும் இது தொடர்பாக உரிய முறையில் விளக்கம் அளிக்க என்னென்ன பணிகள் மேற்கொண்டு உள்ளது என தெரிவிக்க வேண்டும் என அறிவித்தனர். மேலும் இது தொடர்பாக மாநகராட்சி பொறியாளர் கோவிந்தராஜிடம் உரிய முறையில் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன.